Hi students, welcome to PV Digital Classroom. Today in English we are going to see our poem 3. So the topic name of the poem is Patriotism. What is the name? Patriotism. Patriotism na enna? நாட்டுப்பற்று. ஸோ நம்மளோட இந்தியா கண்ட்ரி மேலே நம்ம எந்த அளவுக்கு பற்றா இருக்கோம், எந்த அளவுக்கு கண்ட்ரியை லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற போயம் தான் வந்து இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ போயம் பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்ப்போம்? glossary பார்ப்போமா? So similarly, now also I am going to tell you the glossary meaning. Nurture na to feed and cause to grow. அதாவது ஊட்டி வளர்க்குறது, அதாவது நம்மளுக்கு ஒரு பாசம், இந்தியா மேலே பாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே என்ன சொல்கிறாங்க, இந்தியா மேலே பற்றாயிரு, இந்தியாவுக்கு சேவை செய்யும் நம்ம வீட்டில் சொல்கிறோமா, ஐ லவ் மை கண்ட்ரி, ஐ லவ் அவர் நேஷன். ஸோ அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே எண்ணத்தை ஊட்டி வளர்த்துறது. கல்ச்சர்னா the arts customize lifestyle of a particular society or nation. அதாவது ஒவ்வொரு சொசைட்டி பீப்புளுக்கும் ஒவ்வொரு விதமான லைஃப் ஸ்டைல், கல்ச்சர் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நாகரிகம்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது ஷீல்டு ஆமார். ஷீல்டுனா வந்து என்னென்னா ஒரு கவசம். இப்போ வீரர்கள்லாம் போர் புரியும் போது கவசம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களா, மேலே ட்ரெஸ்ஸு. ஸோ அந்த மாதிரி ஷீல்டுன்றது ஒரு மேல் கவர் மாதிரி. ஷெல்டர்னா டு ப்ரொவைட் கவர்னா நம்மளுக்கு சேஃப்டிக்காக. இப்போ வீடுன்னா என்ன சொல்லுவோம், ஷெல்டர்னு சொல்லுவோமா, மழை காலத்துலேயும் பனி காலத்துலேயும் காப்பாற்றுறதுக்காக இருக்கு இல்லையா. ஸோ அதுதான். நெக்ஸ்ட்டு ஃப்ராக்ரன்ஸ்னா அ ப்ளசண்ட் ஸ்வீட் ஸ்மெல். ஸோ ஃப்ராக்ரன்ஸ்னால் ஒரு நல்ல நறுமணம், பர்ஃப்யூம் அடித்தா நம்மளுக்கு நல்ல ஸ்மெல் வருது இல்லையா. ஸோ அந்த மாதிரி a pleasant sweet smell. ஸோ இதுதான் வந்து இந்த லெசனில் உங்களுக்கு இந்த போயமில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ். ஸோ அதுக்கான மீனிங் இங்கே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ வாட் இஸ் அவர் போயம் நேம்? பேட்ரியாட்டிசம்னா பற்று. அது நம்மளோட நாட்டு மேலேயா இருக்கலாம், இல்லை நம்மளோட வேலை செய்கிற இடத்துலையா இருக்கலாம், நம்மளோட ஸ்கூலில் வந்து ரொம்ப பற்றாக இருக்காங்கப்பா, ஸ்கூல் மேலே ரொம்ப பற்றாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ பேட்ரியாட்டிசம் அப்படின்ற பற்று அப்படின்றது அர்த்தம். ஸோ போயம் ஃபஸ்ட்டு படிச்சிடலாம். A seed planted in the mind that grows with you, watered by love for land and your people, branches to nurture peace and shield our culture, to shelter our nest and grow with all. One more time read பண்ண நல்லா கேளுங்க. A seed planted in the mind that grows with you, watered by love for land and your people, branches to nurture peace and shield our culture, to shelter your nest and grow with all. ஸோ இது என்ன அப்படின்னா, நாட்டுப்பற்ற சின்ன வயசில் இருந்தே, குழந்தையாக இருக்கும் போதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு செடி எப்படி முளைக்கும், விதை போட்டால் தான் செடி முளைக்கும் இல்லையா. சீடுன்றது என்னது, விதை, கொட்டை. ஸோ அந்த மாதிரி விதை போட்டால் தான் வந்து செடி முளைக்குன்ற மாதிரி சின்ன வயசுல இருந்தே வந்து நாட்டுப்பற்ற வளர்த்தா மட்டும்தான் என்ன ஆகும், அது பெருசாயும் நம்மள கூடவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ செடி வளரணும்னா தண்ணி ஊற்றுறோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம நாட்டுப்பற்று வளரணும்னா என்ன பண்ணணுமா, நம்ம அன்பை விதைக்கணும். சின்ன வயசுலேயே வந்து நாட்டு மேலே நம்ம நாட்டுப்பற்று அப்படின்றத வந்து அன்பால் விதைச்சி கொண்டு வரணும். அப்போ தான் நம்மளோட இடமும் நம்மளோட சுற்றி இருக்க பீப்புளும் நல்லா இருப்பாங்க. ஸோ பிரான்ச்சஸ் டு நர்ச்சர் பீஸ் அப்படின்னா அப்போ தான் வந்து என்னது, அது கிளைகள் மாதிரி நல்லா செழிப்பாக வளர்ந்து அவங்க வந்து நாட்டுப்பற்றோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் மித்தவங்களுக்கும் வந்து அதை பற்றி, நம்ம நாட்டோட நன்மையை பற்றி, நம்ம நாடு வந்து நல்லா இருக்கணும், அதுக்கு நீங்கள் எப்படி இருங்கன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, நாம் வளர்த்து விடுறவங்க வந்து மேலும் மேலும் வேறவங்களுக்கு சொல்லி அதை என்ன பண்ணும், அப்படியே பிரான்ச்சஸ் மாதிரி படர்ந்துட்டே போகும். ஸோ நாம் சின்ன வயசில் விதைக்கிற விதையில தான் வந்து என்ன, அது பெரிய மரமாகி காய்க்கிற மாதிரி நம்ம சின்ன வயசுலேயே நாட்டுப்பற்றை வளர்த்து விட்டால் மட்டும்தான் அவங்க பெருசாகி அவங்க நாட்டுப்பற்றோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க குழந்தைங்க, அவங்க பேர குழந்தைங்களுக்கு அதை சொல்லி தருவாங்க. அண்ட் ஷீல்ட் அவர் கல்ச்சர். ஸோ நம்ம நாட்டுக்குன்னு ஒரு சில கல்ச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ஷெல்டர் மாதிரி, ஒரு நெஸ்ட் மாதிரி பாதுகாத்து அதை வந்து வளர்த்து விடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்ப்ரெட்ஸ் த ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் லவ். வி லவ் அவர் பீப்புள் டு லவ் அவர் கண்ட்ரி. ரூட்ஸ் கோ பியாண்ட் த வேஸ் ஆஃப் ஹியூமன்ஸ், ஃபார் இட் இஸ் இன் அவர் நேச்சர் டு பைண்ட் ஆஸ் அ நேஷன். ஸோ ஒன்ஸ் அகெயின் நான் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்ப்ரெட்ஸ் த ஃப்ரேக்ரன்ஸ் ஆஃப் லவ்.
We love our people to love our country. Roots go beyond the ways of humans, for it is in our nature to bind as a nation. ஸோ ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், அந்த மரத்தில் இருக்க பழங்கள் மாதிரி தான் என்ன, அது நம்மளோட கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்ல நறுமணத்தை வந்து பழங்கள் எப்படி அந்த பழம் பழுக்கும் போது வாசம் வருதோ அந்த மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, நாம் சொல்லிக் கொடுக்குறத வச்சு அவங்க வந்து நேஷனோட பெருமையை பற்றி ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ், நாம் எல்லோரும் என்ன சொல்லுவோம், we love our people to love our country. ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸை லவ் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம கண்ட்ரியும் லவ் பண்ணுவோம். ஸோ இந்த கீழே எப்படி வேர் வளர்ந்துக்கிட்டே போதோ மரம் வளர வளர, அதே மாதிரி the roots go beyond the ways of human. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ரூட்ஸ் மாதிரி பின்னி பிணைஞ்சு நம்ம என்ன பண்ணுவோம், நேச்சரை லவ் பண்ணுவோம். எதுக்காக, நம்மளோட நேஷனை லவ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த போயம் ஃபுல் அண்ட் ஃபுல் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பேட்ரியாட்டிசம், நாட்டுப்பற்றை பற்றி தான். ஸோ ஒரு மரம் வந்து எப்படி சின்ன சீடாக இருக்கும் போது கொட்டை போட்டும் அது வந்து தண்ணி ஊற்றி செடியாக வளர்ந்து மரமாக வளர்ந்து பெரிய கிளைகள்லாம் வந்து அதுலேருந்து பழம் காய்கள்லாம் வந்து கீழே வேரெல்லாம் வளருதோ, அந்த மாதிரி நம்ம சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு சொல்லித்தர நாட்டுப்பற்று நாட்டு உணர்வு தான் வந்து என்ன ஆகும், நம்மக்குள்ளே வளர்ந்து நாம் வந்து நம்மக்குள்ளே மட்டும் அதை நிறுத்தாமல் நம்மளோட பின்னாடி வர சங்கதிகர்களுக்கும் சொல்லி கொடுத்து அதை நம்ம வளர்க்குறோம். நாம் மட்டும் வளரல, அது கூட சேர்ந்து நம்மளோட பிற்காலத்தில் வரவங்களும் வளர்கிறாங்க. ப்ளஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் அதை வந்து ஷேர் பண்ணி நம்ம கண்ட்ரி என்ன பண்ணணுமா, வாஸ்ட்டாக நல்லா வச்சுருக்கணும். பிகாஸ் வி ஆர் த ஃப்யூச்சர் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா இல்லையா. ஸோ உங்களுக்கு இன்றைக்கி நாங்கள் சொல்லித்தரது தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நாளைக்கு இன்னும் 4 பேர்த்துக்கு சொல்லி தருவீங்க. ஸோ டீச்சரோட வேலை வந்து என்னது, நாங்கள் சொல்லித்தரதை நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பகிர்ந்து அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுதா. அதே மாதிரி தான் எந்த ஒரு விஷயங்களும் நன்மையும் நம்ம ஒருத்தருக்கு சொல்லித்தரதை விட்டு நிறுத்தாமல் நம்ம ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்தோம்னா அது அடுத்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் நான் ரீட் பண்ணுற பாருங்க. A seeded planted in the mind that grows with you, watered by love for land and your people, branches to nurture peace and shield our culture, to shelter your nest and grow with all. Fruits of friendship spreads the fragrance of love. We love our people to love our country. Roots go beyond the ways of humans, for it is in our nature to bind us nation. So இதுதான் உங்களோட patriotism poem. ஓகேவா? So thank you for watching this video. I request all the students to be safe and learn all the subject and do your homeworks regularly.